ரணில் விக்ரமசிங்கே அவர்களை குற்றம் சாட்டும் பட்டலாந்த என்ற அந்த வதை முகாம் தொடர்பான அந்த விஷயம் இப்பொழுது எரியும் பிரச்சனையாக இருக்கிறது. இதை இளைஞர் சார்பில் கொண்டு வரவில்லை. அல் ஜசீராவின் ஊடகவியாளர் மெஹடி ஹசன் கொண்டு வந்தார். இப்பொழுது எரிகிறது, இலங்கை எரிகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் அந்த செயல்பாடுகள் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நாங்கள் விவாதிப்போம். பிறகு அது அப்படியே கொண்டு சென்று சட்டமாதிபதியினருக்கு வழங்கி வழக்கு தொடரப்பட வேண்டும், குற்றப்பத்திரிகை சாற்றப்பட வேண்டும். அதில் மாற்றுக்கிறது இடம் கிடையாது. அதே வேளையிலே அந்த பட்டரந்த ஆணைக்குழு அறிக்கையிலே ரணில் மட்டுமே குற்றச்சாட்டு தெரியவில்லை, பார்க்க வேண்டும் என்ற அந்த காலகட்டத்திலே நிறைய கொலைகள் நிகழ்ந்தன, தவறான காரியங்கள், குற்றவியல் காரியங்கள் நடந்தன, பார்க்க வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, தமிழக எங்களை பொறுத்தவரையிலே ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் பட்டரந்த வதை முகாம் மட்டும் நாங்கள் விசாரிக்க வேண்டும்? 48ஆம் வருடத்திலிருந்து இன்று வரை தமிழர்கள் மீது எத்தனையோ சித்திரவை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 58 கலவரம், 77 கலவரம், 83 கலவரம் நிகழ்ந்தது. அது பிறகு அந்த பாதுகாப்பு கொண்ட சிறை கூடங்களில் நிகழ்ந்த வெளிக்கடை படுகொலை மற்றும் பண்டாரவரில் நடந்த அந்த ஒரு படுகொலை இருக்கிறதான அங்கே பட்டரந்த மட்டிக்கும் பிந்துவ படுகொலை நிகழ்ந்தது. தமிழர் கொல்லப்பட்டார்கள், இறுதியத்தில் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு பேர் தன் குடும்பத்தவர்களாலே சென்று இராணுவ அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டார்கள், சரணடைந்தார்கள். என்ன நடந்தது அவர்களுக்கு? கேள்வி எழுப்புகிறது அல்லவா? கொழும்பிலே கூட பல எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ், சட்டவிரோதமான கொலைகள் நிகழ்ந்தன. கடத்தப்பட்டார்கள், காணாமல் போனார்கள். அது யாரோட சொல்வது மட்டுமல்ல, நிறைய ஜெனோசைட் சொல்லக்கூடிய இனப்படுகொலை நடந்ததாக கூட உலகம் சொல்கிறது. விசாரிக்க வேண்டும் அல்லவா? ஏன் தமிழர்களின் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள், சித்திரவதைகள், சட்டவிரோத செயல்பாடுகள் எல்லாம் விசாரிக்க முடியாது? ஆனால் ஏறக்குறைய 88 என்று சொல்ல பார்த்தால் ஏறக்குறைய 18, 20, 37 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த பட்டரத்தை மட்டும் விசாரிக்க வேண்டும். விசாரியுங்கள் வேண்டாம் சொல்லவில்லை, இதை விசாரியுங்கள், எல்லாம் விசாரிங்க. அது மட்டுமல்ல, சமீப காலத்திலே முஸ்லிம் மக்கள் மீது நிகழ்ந்த அந்த மினுவங்கடையிலே, கண்டியிலே, கழுத்துறை மாவட்டத்தில் நிகழ்ந்த அந்த படுகொலைகள் எல்லாம் விசாரிக்க வேண்டும். நிறைய நாட்டிலே அரசு பயங்கரவாதம் இருந்தது, அரசு சட்ட பயங்கரவாதம் இருந்தது, எல்லாம் விசாரிக்க வேண்டும். அதுக்காகத்தான் அந்த தென்னாப்பிரிக்கையை போல சத்திய கமிஷன் ஆணைக்குழு, உண்மை சொல்லும் ஆணைக்குழு என்ற ஆணைக்குழு பேசப்படுகிறது. எல்லாம் விசாரிக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு வாய்ப்பான, தேவையான அல்லது எவருக்காக சிங்கள கட்சிகள் தேவையான அவசியமான விஷயமா செலக்டிவாக தேர்ந்தெடுத்து விசாரிக்கக்கூடாது, எல்லாம் விசாரிக்க வேண்டும். விசாரித்து நட இனிமேல் வடக்கிலோ தெற்கிலோ எங்கேயோ கூட படுகொலை கூடாது, இனவாதம் நிகழக்கூடாது, அரசு பயங்கரவாதம், ஸ்டேட் டெரரிசம் இருக்கக்கூடாது, அதே போல அரசு பயங்கரவாதம் இருக்கக்கூடாது, என்ன வர வேண்டும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆகவே ரணிலை விசாரிங்கள், நான் ஒத்துழைப்பு வழங்குகிறோம், செய்ய வேண்டும். அதே வேளை எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டும், விசாரிப்போம். அது தொடர்பாக அனுர ஜனநாயக நிச்சயமாக ஒரு பொதுவான ஆணைக்குழு ஒன்றை, இன்னொரு விசாரணை கமிஷன் ஒன்றை நியமிக்க வேண்டும். அதிலே ரணில் மட்டுமல்ல, தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, முஸ்லிம் அரசியல் மட்டுமல்ல, சிங்கள அரசியல் மட்டுமல்ல, அதுக்குள்ளே ஜேபி விசாரிக்கப்பட வேண்டும். அதுக்கான காரியங்கள் இருக்கின்றன, நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. படுகொலை செய்திருக்கிறார்கள், தீட்டு கொளுத்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் விசாரிக்கப்பட வேண்டும். ஆகவே தாங்கள் மட்டும் உத்தமர்கள் மற்றும் கொலைக்காரர் சொல்லக்கூடாது. அதை நான் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதே போல அந்த ரணில் சதி கூட்டினது எப்படி எங்கள சிறுபான்மை மக்களுக்கு நன்மை தருமா, அது என்ன நடக்கிறது? இல்ல, சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை எது நன்மை தராது தரும் சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரே கூட்டையில் மட்டைகள் தான், அது உண்மை. ஆகவே நாங்கள் சிறுபான்மை கட்சிகளாக நாங்கள் சுழியோடு கொண்டிருக்கிறோம், அது உண்மை. சுழியோட வேண்டும். இனவாத நாடு இது, கட்டளை கொண்ட நாடு இது. இன்று அன்று வந்து விட்டார் என்ற கருத்தினாலே இனவாதம் இல்லை என்று சொல்ல முடியாது. நிருப்பது இருப்ப இனவாதம் இருக்கிறது, அது உண்மை. புத்தி உள்ளவர்கள் தெரியும், அறிவுள்ளவர்கள் தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று வந்து விட்டார், வானத்தில் இறங்கி வந்து விட்டார், கௌதமபுத்திர மறு அவதாரம், இயேசு கிறிஸ்து மறு அவதாரம் சொல்ல முடியாது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அங்கு நிறைய இருக்கிறது, நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும். அடுத்த அரசு வந்து கூட இப்ப 6 மாதம் கிலோ ஆகிறது. இதுக்குள்ளே
வாயாலே பேசுகிறார்கள், வடை சுடுகிறார்கள் வாயாலே. ஆனால் நடைமுறை ஒண்ணுமே இல்லையே. மலைய திருமணம் கிடையாது, வடகிழை ஈழத்தமிழர்களும் கிடையாது, முஸ்லிம்களுக்கு பாரம்பரியமாக இருந்த அமைச்சரவையில் இடம்பெற இல்லாமல் போய்விட்டது. ஆகவே கவனத்தில் எடுக்க வேண்டும். சும்மா அந்த அனுர வந்துவிட்ட அலை அலுண்டு போய் வாக்களித்தது போல இப்பொழுதும் கூட மக்கள், தமிழ் பேசும் மக்கள், இளைஞர்கள், புதியவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த அலை அலுண்டு போய் கருத்து தெரியக்கூடாது. சரி, நல்ல இடத்தில் அவர் வாக்களித்தீர்கள், பரவாயில்லை, இனிமேல் பாருங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள், உண்மை இல்லை, நான் அடுத்த பொறுத்தான் செய்வார்கள். அதுதான் எங்களை வேண்டுகோளாக இருக்கிறது. ரணில் சஜித் பேச்சுவார்த்தை பொறுத்தவரையிலே அது கொழும்பு மாநகர சபையிலே ஒன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு கூட சில நாள் பேசப்பட்டது. ஆனாலும் கூட ரணில் அணியிலே இருக்கக்கூடிய பலர் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் இருக்கிறார்கள், ஊழல் விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்த்துக் கொண்டு நாங்கள் போட்டியிட முடியாது. அடுத்த நாள் அது உடைந்து போய்விட்டது. இப்பொழுது அது கிடையாது. அதே போல உங்களோட கட்சி சார்பாக கடைசியாக நடந்த குடும்ப மாநகர சபை தேர்தலில் அதிகளவான உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி. இந்த முறை நீங்க இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எந்தெந்த பிரதேசங்களை போட்டியிட போறீங்க? அதே போல கூட்டணியில் போட்டியிட போறீங்களா, இல்லாட்டி தனித்து கட்சி சார்பாக போட்டியிட போறீங்களா? தமிழ் கூட்டணி 3 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி. ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, மலைய மக்கள் முன்னணி இங்கே இருக்கின்றார்கள். ஒற்றுமையாக இருக்கிறோம். எவ்வளோ தமிழ் அல்லது முஸ்லீம் கூட்டணிகள் உருவாகின, காணாமல் போய்விட்டன. 10 வருடங்கள் நாங்கள் இருக்கிறோம். அதை யாரும் பார்த்து பிரமிக்க மாட்டேங்கிறார் என்கிறார்கள், கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறார். உண்மையேதான். எங்களை பார்த்து குறை சொல்பவர்கள் எல்லாம் முதலில் எங்களை பார்த்து பாடம் படிக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்கிறோமே நாங்கள், உடையவில்லையே. பாருங்கள், வடகிழக்கிலே கட்சிகள் உடைந்து போய்விட்டன. முஸ்லிம் கட்சிகளுக்கு ஒற்றுமையே கிடையாது. ஆனா நாங்கள் 3 கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறோமே, அதை பார்த்து படிப்பதற்கு அமைதியாக நிதானமாக நம்ம அவர்கள் தயாராக வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை அடுத்து எங்கள் டிபி என்ற கூட்டணி கம்பஹா, கொழும்பு, களுத்துறை, ரத்தபுரி, கேகாலை, கண்டி, மாத்தலை, நுரலியா, பதிலே பாருங்கள், பல மாவட்டங்களில் போட்டியிடுகிறோம் நாங்கள். ஆகவே சில மாவட்டங்களில் நாங்கள் தனித்து எங்கள் சின்னங்களில் போட்டியிடுகிறோம். சில மாவட்டங்களில் நாங்கள் தேசிய கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணிகளில் போட்டியிடுகிறோம். பேச்சுவார்த்தை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பல சின்னங்கள் இருக்கின்றன. தேசிய கூட்டணி சின்னம் தான் டெலிபோன், தொலைபேசி. தவிர எங்களது ஜனநாயக மக்கள் முன்னணி சின்னம் இருக்கு, ஏடி இருக்கிறது. தொழிலாளர் தேசிய முன்னணி சின்னம் அறிவால் இருக்கிறது. மலைய மக்கள் சின்னம் மண்வெட்டி இருக்கிறது. தவிர டிபிஏ தமிழ் கூட்டணி சின்னமான மின் சூழ் இருக்கிறது. பல சின்னங்கள் இருக்கின்றன. பல சின்னங்கள் பல இருந்தாலும் கூட எண்ணம் ஒன்றுதான், எங்கள் மக்களுக்கு நியாயம் பெறப்பட வேண்டும், அவ்வளவுதான். சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் நினைத்த மாதிரி செயல்பட முடியாது. வெளியே இருந்து சமூக ஊடகங்களில் பேசுகின்றவர்கள், உங்களை போன்ற ஊடகங்களில் பேசுபவர்கள் கூட செய்ய முடியாது. கஷ்டம். நடைமுறை ஆசிரியர் அமர்ந்தவர்கள் கஷ்டம் தெரியும். ஆகவே நாங்கள் மாவட்ட கலநடவடிக்கை ஏற்ற முறையிலே நாங்கள் எங்கள் வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம்.